இது சுக்கு கடவுள் இன்ட்ரோச். இப்பொழுது ஹைடெக் ரூட்ஸ் மூவி கிளிப்ஸ் கொலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் புதிதாய் தமிழ் திரைப்படம் ரோல்ஸ் ராய்ஸ் கோனார் தமிழ் மூவிஸ். படத்தின் பெயர் தைரிய ராஜா. ஒரு தலையை மைக்கும் பிரம்மாண்ட வண்ணங்கள் நிறைந்த மாயாஜலங்கள் நிறைந்த ஹிப்னாட்டிக் இல்யூஷன் 1976 ஃபேண்டசி எஃபெக்ட் பிரம்மாண்ட வண்ணஜலம் மாயாஜலங்கள் நிறைந்த திரைப்படம். இது 726 செஞ்சுரி மூவி. எழுதியவர் தைரிய ராஜா, கான்ஸ்டன்டினோபிள்ஸ் கோட், 199 நம்பர்ஸ், லைட் கிரீன் மூன், கிராஸ்போர்ட், தேனர்வி மெரிஃபிகேஷன். இது எழுதியவர் தைரிய ராஜா. படத்தின் பெயர் தைரிய ராஜா. இந்த படத்தை ஹைடெக் ரூட் மூவி கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் மூவிஸ் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ் ஆஃப் மை செல்ஃப். கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு 2026ஆம் ஆண்டில் சொர்க்க ராஜாங்க வாலட்டைல் ராஜாங்கத்திற்கு அருகே உள்ள நரக ராஜாங்கத்தில் டஞ்சன் ஐலண்ட் என்று கூறும் ஒரு தீவில் மிகப்பெரிய வண்ணங்கள் நிறைந்த மிருகங்கள் மற்றும் கலர் வண்ணங்கள் மிகுந்த பறவைகளும் மற்றும் ஹைனாக்களும் ஓநாய்களும் வேட்டையாடி உண்ணும் மரநாய்களும் மற்றும் பலவிதமான மாயஜல வண்ணங்கள் நிறைந்த மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ சபை கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கண்களை மயக்கக்கூடிய வண்ணம் மிகுந்த மாயஜல சக்திகளை கொண்டு திகழ்ந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒளி வெளிச்சங்களில் அதாவது அந்த கிராமத்தில் வாழ்கின்ற மிகப்பெரிய மாயாஜல வண்ணங்கள் நிறைந்த கொம்பு வைத்த சிங்க கூட்டங்களும் மற்றும் ஹைனாக்களும் மற்றும் விதவிதமான மாயாஜல பறக்கும் சக்திகளை கொண்ட ஹைனாக்கள், ஓனாக்கள் இவையெல்லாம் மாயாஜல வனத்தில் பறந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருந்ததால் அந்த கிராமம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் வண்ண ஒளிகளை வீசிக்கொண்டு மற்றும் பிரம்மாண்ட தோற்றம் உடைய மாயாஜல வண்ணங்கள் நிறைந்து காணப்பட்டது. அந்த டஞ்சன் தீவில் உள்ள அதாவது நரகராஜகத்தில் உள்ள டஞ்சன் தீவில் அந்த பிரம்மாண்ட வண்ண மாயாஜலம் கொண்ட கிராமத்தின் பெயர் 37 நம்பர்ஸ் ப்ளூ கிராஸ்வுட் வில்லேஜ் என்று பொறிக்கப்பட்டிருந்த ஆங்கிலத்தில். அதாவது 37 எண்ணிற்குரிய நீல நிலவு கிராமம் 37 எண்ணிற்குரிய நீல நிலவு கிராமம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கிராமத்தின் பெயர். அந்த 37 எண்ணிற்குரிய நீல நிலவு கிராமத்தில் சராசரியாக 16,000க்கும் மேற்பட்ட, அதாவது குறிப்பாக 17,000 சாதாரண மக்கள் குடிவாசிகள் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் மொத்தமாக அது இவ்வுலகத்தில் மிகப்பெரிய கிராமமாக தெரிந்தது. ஏனென்றால் மொத்தமாக அந்த கிராமம் இந்த உலகத்தையே 160-150 கிலோமீட்டர் தொலைவிற்கு அது மிகவும் புகழ்பெற்று அளவுகோல் பெற்றிருந்தது. அதனால் அந்த கிராமத்தில் 17,000க்கும் மேற்பட்ட காட்டுவாசி மக்கள் குடிகளும் மற்றும் சாதாரண மக்கள் வாசிகளும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் அந்த கிராமத்தில் இருந்து வெளிப்படும் வண்ண ஒளி வெளிச்சங்களாலும் மற்றும் பிரம்மாண்ட மாயாஜல தோற்றங்களாலும் அந்த கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மற்றும் வண்ணங்கள் பெற்று அதிசய கோலமாய் திகழ்ந்தது. அந்த சாதாரண மக்கள் குடிகளில் வாசிகளில் தினம் பொழுதுபோக்கும் வேட்டையாடு தருணங்கள் என்னவென்றால், சுற்றி கொண்டிருக்கும் அனைத்து வேட்டைகளும், அதாவது மாடுகள், மான்கள் மற்றும் மீன்கள் மற்றும் கிழங்குகள் இவையெல்லாம் தினம் வேட்டையாடி உண்டு கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அந்த 37 எண்ணிற்குரிய நீல நிலவு கிராமம் என்ற கிராமத்தில். அந்த கிராமத்தில் இருந்து ஒளி வெளிச்சங்களால் மற்றும் பிரம்மாண்ட மாயாஜல வண்ண தோற்றங்களாலும் பறக்கும் மிருக பறவை இனங்களாலும் அந்த கிராமம் பார்ப்பதற்கு மிகவும் அதிசய வண்ண கோலாகலமாக சாதாரண மக்கள் கொடிகளுடன் சேர்ந்து மிகவும் அதிசய வண்ணங்கள் பெற்று மிகவும் கோலாகலமாய் திகழ்ந்தது அந்த 37 எண்ணிற்குரிய நீல நிலவு கிராமம். அந்த கிராமத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்களுக்கு தெரியாமல் பல வகையான சாத்தான் கூடிவாசிகள் வாழ்ந்து வந்தனர். அந்த சாத்தான் கூடிவாசிகளுக்கு மிகவும் இரத்தம் மற்றும் நீல கருப்பு உள்ள பறக்கும் இறக்கைகளும் மற்றும் பார்ப்பதற்கு மிகவும் இரத்த நிறம் கொண்ட இரத்தம் உரியும்
அப்படியே மக்களை கொஞ்சும் மற்றும் மிருகங்களை கொஞ்சம் இரத்த முறை குணாதிசயங்கள் கொண்ட ஏறக்குறைய காட்டிற்கு உள்ளேயும் வெளியும் 718 மற்றும் 1700க்கும் மேலான சாத்தான் பறக்கும் சக்தி குணம் கொண்ட சாத்தான்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிக கொடூரமாகவும் சூனியக்காரர்கள் போன்றும் பறக்கும் சக்திகளையும் கொண்டும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பொழுதுபோக்குகள் மற்றும் குணாதிசயங்கள் என்னவென்றால், காட்டில் சுற்றி கொண்டிருக்கும் அதிசய பார்க்கும் மிருகங்களையும் பறவைகளையும் கொன்று அதன் இரத்தத்தை அப்படியே உறிந்து அதன் கறிகளையும் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் எடுத்து அப்படியே பச்சையாக உண்ணக்கூடிய சாத்தான் அவர்கள். மற்றும் இந்த ஊருக்குள் யாராவது சாதாரண குடிமக்கள் மாட்டிக்கொண்டால் அவர்களிடம் உள்ளே வந்து அவர்களை அழித்தும் அவர்களை அப்படியே அவர்கள் இரத்தத்தை உறிந்து தங்களது வாழ்க்கையை மிகவும் சாத்தான் அதிகாரங்களையும் மற்றும் சக்திகளையும் பலப்படுத்த வேண்டும் என்று அந்த சாத்தான்கள் மிகவும் ஒரு சினம் கொண்டு உள்ள ஒரு மக்களையும் மிருகங்களையும் வேட்டையாடி அவர்களின் இரத்தத்தை உரியவதை அவர்களின் வேலை சக்திகளை பராமரிக்கவும் அதிகரித்து கொள்ளவும். ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த காட்டிற்கு உள்ளேயும் வெளியே இருக்கும் சாத்தான் குடி மற்றும் மிக கொடூர சாத்தான் இனங்கள் தங்களுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்று மொத்தமாக கூடி பேசி அன்றைக்கு மிகவும் பெரிய வேட்டை அன்றைக்கு ஏகப்பட்ட அந்த ஊரில் உள்ள அனைத்து மிருகங்களும் பறவைகளும் மற்றும் பலவிதமான பறக்கும் மிருகங்களும் சுற்றி கொண்டிருக்கும் தருவாயில் அவை அனைத்தையும் சுற்றி வளைத்து இந்த சாத்தான் குடிகள் அப்படியா அதை கொன்று இரத்தத்தை உறிந்து அதன் கறிகளை உன்றுவிட்டனர். அன்றைக்கு அந்த சாத்தான் குடிகள் அனைவரும் கூட்டமாக சேர்ந்து தங்களுக்கு தனியாக கிராமம் எழுப்ப வேண்டும். அந்த சாதாரண மக்கள் கூடி 37 எண்ணிற்குரிய நீல நிலவும் கிராமத்தில் வாழும் சாதாரண மக்கள் குடிகளுக்கு தெரியாமல் நம்மளுக்கென்று ஒரு கிராமத்தை உருவாக்கி கொண்டு வேண்டும் ரகசியமாக என்று பேசிக்கொண்டு சிறிது நாட்களில் 2-3 நாட்களில் அவர்களுக்காக ஒரு சாத்தான் குடி கிராமத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த சாத்தான் குடியின் கிராமத்தின் பெயர் ஆர்ச்டு டியாப்லோ என்று அவர்கள் ஆர்ச்டு டியாப்லோ என்ற ஒரு சாத்தான் குடிவாசிகள் தங்களது கிராமத்தின் பெயர் ஆர்ச்டு டியாப்லோ என்று சூட்டிக்கொண்டு அங்கேயே மிகப்பெரிய கொடூரமான மண்டை ஓட்டுகளால் செய்யப்பட்ட கூரை வீடுகளும் மற்றும் இரத்தம் வெள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடும் மிகப்பெரிய கிணறு மற்றும் தொட்டிகளும் ஒரு செய்து கொண்டார்கள். மண்டை ஓடுகளால் பொறிக்கப்பட்ட ஒரு குடில்களையே அவர்கள் விரும்பி செய்து அதில் மொத்தமாக 1700க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய வேட்டையாளிகள், லட்சத்திற்கும் மேலான மிருகங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மக்களும் 17,000க்கும் மேற்பட்ட அவர்களை ஒவ்வொருவராய் கொஞ்சு அதன் மண்டை ஓடுகளால் வீடுகளை கட்டி அந்த சாத்தான் கூடிவாசிகள் பறந்து திரிந்து வேட்டையாடி கொன்று அப்படியே இரத்தத்தை உறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதற்கு பக்கத்தில் சாத்தான் குடிவாசிகள் வாழும் பக்கத்தில் அருகே இன்னும் முழுவதுமாக கருப்பு நிறைந்த பறக்கும் சக்திகளை கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட வண்ண மாயஜாலங்களை கொண்ட சாத்தான் குடி மக்களும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பழக்க வழக்கங்கள் என்னவென்றால், அந்த ஊரிலேயே தவறாக அந்த எல்லையை அவர்களுக்கென்று ஒரு எல்லை கோடுகள் இருந்தது. அந்த கருப்பு மாயஜல சக்திகள் கொண்ட கொடூர சாத்தான்கள். அந்த கிராமத்தின் பெயர் மேர்சிடிஸ் என்று குறிக்கப்பட்டிருந்தது. மேர்சிடிஸ் என்ற கிராமம் பக்கத்தில் ஒன்று இருந்தது. ஆங்கிலத்திலே கூறுகிற மேர்சிடிஸ். அவங்க ஆங்கிலத்தில் இருக்கும் ஒரு கருப்பு வேட்டையாளி மாயஜலங்கள் கொண்ட சாத்தான்கள். அவர்களின் குணாதிசயங்கள் என்றால், அவர்களுக்கென்று எல்லைக்கூடு அந்த மேர்சிடி கிராமத்து எல்லைக்கூடுகளை தாண்டும் சாத்தான்களை வேட்டையாடி தன்னினங்களையே உண்ணக்கூடிய ஒரு சக்திகளையும் மற்றும் மிகப்பெரிய கொடூர சாத்தான் வலிமை அவர்கள் இரத்தத்தை வந்து ஒரு கரிகளை அப்படியே உண்டி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த ஆர்ச்டு டியாப்லோ என்ற இரத்த நிறம் கொண்ட பறக்கும் சாத்தான்களும் பக்கத்து கிராமத்தில் மெர்சிடிஸ் என்ற கருப்பு நிறம் கொண்ட சாத்தான்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த ஆர்ச்டு டியாப்லோ என்ற கூட்டத்தின் அந்த ஆர்ச்டு டியாப்லோ என்ற சாத்தான் பறக்கும் இரத்த நிறமும் கொண்ட மிகப்பெரிய கருப்பு இரத்தம் மற்றும் நீல பறக்கும் ரக்கங்களை கொண்ட சாத்தானின் குழு மன்னாதி மன்னனின் பெயர் ஸ்டெல்லார் என்று கூறுவார்கள். அந்த பறக்கும் இரத்தத்தை உறிஞ்சி அப்படியே வேட்டையாடும் மனித கருகளை உண்ணக்கூடிய கொடூர பறக்கும் சக்திகளை கொண்ட சாத்தானின் மன்னாதி மன்னன் ஸ்டெல்லார் அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள அவர்களுக்கு பல வருடங்களாக தெரியவில்லை, பக்கத்தில் மெர்சிடஸ் என்றும் ஒரு கருப்பு மாயாஜலங்கள் இந்த பறக்கும் சக்திகளை கொண்ட சாத்தான் கிராமம் இருக்கின்றது என்று. ஒரு நாள் அந்த
ஆச்சர் டியாபுலோ என்ற கூட்டத் தலைவனான மன்னாதி மன்னன் ஸ்டெல்லார் தெரியாமல் பக்கத்தில் உள்ள கிராமம் மெர்ச்சிடாஸ் என்ற கிராமத்திற்கு செல்ல தெரியாமல் ஒரு காரணத்தால் சென்று விட்டான். அந்த அந்த மெர்ச்சிடாஸ் மிகப்பெரிய கொடூர கருப்பு நிறம் கொண்ட மற்றும் ஒரு வகையான பர்பிள் மற்றும் ஆரஞ்சு நிறம் கூடிய பறக்கும் ரெக்கைகளை கொண்ட சாத்தான் மன்னாதி மன்னனும் அங்கிருந்தான். அவன் பெயர் டியாப்லோ என்று கூறினார்கள். மிகவும் கொடூரமாகவும் அந்த கிராமத்தின் எல்லையை மீறும் எவனையாவது கொன்று அவர்களை உண்ணக்கூடிய குணாதிசயம் கொண்டவனாக இருந்தான் அந்த மெர்ச்சிடாஸ் என்றும் கிராமத்தின் உள்ள கொடூர கருப்பு நிறம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பற்களை கொண்ட பறக்கும் சக்தியில் கொண்ட கருப்பு நிற சாத்தான். ஒரு நாள் இந்த ஆச்சர் டியாப்லோ மன்னாதி மன்னன் ஸ்டெல்லார் அந்த மன்னாதி மன்னனான மெர்ச்சிடிஸ் மன்னாதி மன்னனான டியாப்லோவை கண்டுவிட்டான். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு போர்க்குளமாக இருவருமே மாய்ந்து கொண்டனர். இந்த டியாப்லோவும் மற்றும் ஸ்டெல்லாரும் கடைசியில் மிகப்பெரிய மாயஜல பறக்கும் சக்திகளை கொண்டு மாயஜல தாக்குதலை இருவரும் தாக்கிக் கொண்டு ரத்தம் வருவதை தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் ஒரு அருகில் உள்ள சில மான்களும் மற்றும் சிங்க கூட்டங்களும் மற்றும் பல வகையான பறக்கும் குணங்கள் கொண்ட மிருகங்களும் அந்த பக்கம் வந்துவிட்டன. இந்த நேரத்தில் அந்த ஆச்சர் டியாப்லோ கிராமத்தின் ஸ்டெல்லார் மன்னாதி மன்னனும் மற்றும் இந்த மெர்ச்சிடிஸ் கிராமத்தின் டியாப்லோ மன்னனும் பார்த்துவிட்டனர். திடீரென்று என்ன பண்ணான் இந்த ஸ்டெல்லார் என்பவன் வந்து கொண்டிருக்கும் அனைத்து மிருகங்களை அப்படியே கொஞ்சம் அவன் ரத்தத்தை உழுந்த பசியாக அந்த சண்டையை நிறுத்திவிட்டு உறிந்து கொண்டதை பார்த்து விட்டான் இந்த டியாப்லோ. அவனிடம் கேட்டான், நாங்கள் சிறிய வயதிலிருந்தே எங்கள் கிராமத்தை மீறி போவர்களைத்தான் வேட்டையாடி உணவு உண்போம். எங்களது பழைய காட்டுவாசி மரபும் பழக்கும் போதுதான் நீங்கள் என்ன புதியதாய் இந்த மிருகங்களை வேட்டையாடி அது இரத்தத்தை உறிஞ்சி அதன் பச்சைக்கறிகளை அப்படியே உண்ணுகிறீர்கள், அது உங்களுக்கு சுவையாக இருக்கின்றதா என்று ஒரு கேள்வியுடன் கேட்டான் இந்த டியாப்லோ. அதற்கு அந்த ஆச்சர் டியாப்லோ கிராமத்தின் மன்னர் ஸ்டெல்லார் சிரித்து கொண்டு, இதுதான் எங்களது கிராமத்தின் மிகப்பெரிய வேட்டையாடும் குணங்கள் மற்றும் மனிதர்களையும் அருகிலுள்ள மனிதர்கள் இந்த 37 நிற்கூடிய நீல நிலவு காட்டிற்குள் மனிதர்கள் வாழ்ந்து வருவார்கள். அவர்களையும் வேட்டையாடி உண்போது மிகவும் சுவையான இந்த இரத்த வாடைகளும் மற்றும் கறியும் மிகவும் சுவையானதாக இருக்கும். நீ வேணால் எங்களுடன் சேர்ந்து கொள். நம்ம இணைவரும் பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு போய் அந்த சுவையான கறிகளையும் அவர்கள் இரத்தத்தையும் உறிஞ்சி நம்ம பழக்க வழக்கத்தை கொடி நாட்டி சந்தோஷமாக அருகிலே கிராமம் அமைத்து இருவரும் வாழலாம். உனது கிராமத்தை நீ மெர்ச்சிடிஸ் என்று வைத்துக்கொள். எனது கிராமத்தின் பெயர் ஆச்சர் டியாப்லோ என்ற பக்கத்திலே நண்பர்களாக வாழலாம், வேட்டைக்கும் போகலாம். இன்னும் பக்கத்தில் வேறு கிராமங்கள் இருக்கின்றது. இந்த கிராமத்திலே 17,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களே நம்ம 7-8 வருடம் அதற்கும் மேலாக நம்ம வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் என்று இப்படி பேசிக்கொண்டிருக்க இருவரும் நண்பராகி அந்த டியாப்லோ இந்த ஸ்டெல்லாரை கூப்பிட்டு கொண்டு தனது கிராமத்தில் போய் விருந்து காட்டினான். தனது கிராமத்தில் என்ன பழக்கம் அந்த குன்று யாரெல்லாம் அந்த எல்லையை மீறி போகும் கருப்பு சாத்தான்களை குன்று கரிகளையும் ரத்தத்திலையும் அப்படியே வைத்திருக்க இந்த டியாப்லோவுக்கு அது ஒரு சுவை மிகுந்த ஒரு உணவாக தீர்ந்தது. அவருக்கு அதை சாப்பிட்டு விட்டு நன்றி கூறி, நான் என் கிராமத்துக்கு போகிறேன், பக்கத்தில் தான் இருக்கின்றது, நீ வேண்டுமானால் வா என்று கூறிவிட்டு நன்றி விடை கூறிவிட்டு திரும்பி சென்றான். அந்த ஸ்டெல்லார் மன்னன் ஆச்சர் டியாப்லோ கிராமத்தின் மிக கூடிய பறந்து சென்றான். மிகப்பெரிய கொடூர இரத்த நிறமும் மற்றும் நீல பச்சை கலந்த முக தோற்றத்தினையும் மற்றும் கருப்பு நீலம் இரத்தம் மற்றும் வெள்ளை நிற சிறுகளை கொண்டு பறந்து சென்றார் தனது கிராமத்திற்கு. ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது, நான் நன்றி கூறுவதற்கு முன் நான் 2 நாட்கள் திரும்பி வருகின்றேன். உன்னுடைய கிராமத்தில் உள்ள அனைத்து சாத்தான் குடிவாசலும் எனது கிராமத்தில் உள்ள அனைத்து சாத்தான் குடிவாசலும் ஒன்றாக பறந்து சென்று அந்த 37 எண்ணிற்குரிய உள்ள நீல நிலவில் உள்ள அனைத்து மக்களின் இரத்தத்தையும் கறிகளையும் வேட்டையாடி முடிந்த அளவுக்கு சேகரித்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் நமது சாத்தான் சக்தியை வலுவூட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்று மிகவும் ஒரு ஆனந்த பேச்சுடன் அதற்கு முன் கூறிவிட்டு தான் சென்று விட்டான். 2 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த ஆச்சர் டியாப்லோ கிராமத்தின் ஸ்டெல்லாரும் மற்றும் அந்த ஸ்டெல்லார் அந்த கிராமத்திற்கு சென்றான். அந்த கிராமத்தில் 1700க்கும் மேற்பட்ட ஆண் பெண் சாத்தான் குடிவாசிகள் இரத்த முகத்துடன்
பறக்கும் குணக்கூடிய ரக்கங்களை வைத்துக்கொண்டு 1700 பேர் 1200 பேர் கிளம்பி வந்தார்கள். அந்த ஆச்சிருடியபுலோ கிராமத்தின் ஸ்டெல்லாருடன் மிகுக்கெடும் மன்னாதி மன்னன் அவர்களை வேட்டையாடுவதற்காக அந்த மெர்சிடிஸ் என்ற கிராமத்திற்கு வந்துவிட்டான். அந்த கருப்பு நிற சாத்தான்களை கொண்ட மெர்சிடிஸ் மன்னாதி மன்னன் டியாப்லோ மிகவும் மகிழ்ச்சி. அவர் கிராமத்தில் 1400க்கும் மேற்பட்ட கருப்பு நிறம் கொண்ட மாயாஜல சக்திகளை கொண்ட பறக்கும் சாத்தான்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் சிறிது பேரை அங்கு பாதுகாப்பதை விட்டுவிட்டு அவரும் 1200 படை வீரர்களை பறக்கும் சக்தியில் படை வீரரை ரெடி பண்ணி தயாரித்து விட்டான். சிறிது நேரத்தில் 2 பேரும் மொத்தமாக 1400 ரத்தம் நிறைந்த நிறங்களை கொண்ட 1200 ஆச்சிரு டியாப்லோ கொடூர சாத்தான்களும் மற்றும் 1200 மெர்சிடிஸ் சாத்தான்களும் சேர்ந்து கொண்டு அந்த 37 எண்ணிற்குரிய நீல நிலவு என்ற கிராமத்திற்கு வேட்டைக்கு பறந்து வந்தார்கள். சிறிது நொடிகளில் அந்த கிராமத்தில் மிகவும் அழகாக வண்ண ஒளிகளையும் எப்பொழுது பிரம்மாண்ட தோற்றமாய் மாயாஜனங்களை கொண்ட இரத்த நிறம், நீல நிறம் மற்றும் சொர்க்க காத்துகளும் புனித ஒளி வெளிச்சங்களும் திகழ்ந்து ஒளிந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷ தருணங்களாகவும் சிறிது நரக வரையறை கொண்டும் மற்றும் பல வகையான ராஜக கூச்சுகளும் நிலவுகளின் கூச்சுகளும் கலந்து அந்த கிராமம் ஒரு சொர்க்க பொழுதுபோக்கு கிராமமாக தேர்ந்தது. அங்கு ஏற்கனவே 17,000 மக்களின் 500க்கும் 600க்கும் மேற்பட்ட ஒரு சிறிய வேட்டையை ஆடிவிட்டார்கள். இந்த சாத்தான் கூடியவாசிகள் ஆச்சிரு டியாப்லோ அவர்களுக்கு தெரியாமல், அது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அந்த காட்டிற்குள் மறைந்து விட்டார்கள், இல்லை அங்கு அகழியில் புதையில் மாட்டிக்கொண்டார்கள் நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 37 எண்ணிற்குரிய மிகப்பெரிய சொர்க்க ஒளி வெளிச்சங்களை வீசிக்கொண்டிருக்கும் கிராமத்தில் ஒரு மிகவும் அழகின் படைப்பானம் மற்றும் சிறந்த வலிமைகளும் கொண்ட மாயஜால மற்றும் ஹிப்னாட்டிக் மற்றும் தலையை மயக்கும் ஒரு புனித ஒளி வீழ்ச்சி மலர்ச்சிகளை வீசும் ஒரு மாயஜலங்களை அறிந்த ஒரு சிறந்த புத்தி குறுகளையும் விழுந்த வலிமையும் விழுந்த காற்றை விட வேகமாக செயல்படும் ஒரு மனிதனும் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதனின் பெயர் கான்ஸ்டன்டைன் என்று கூறப்படுகிறது. அந்த 17,000 மக்களும் அந்த 37 எண்ணிற்குரிய நீல நிலவு என்ற கிராமத்தில் 17,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் அந்த மக்களுக்கு புனித ஒளி வீழ்ச்சி மற்றும் மலர்ச்சிகளும் மற்றும் தனது ஆத்ம வழிவேண்டலின் முன்னேற்றத்தை பற்றி தெரியாததால் அந்த கான்ஸ்டன்டைன் எனும் மனிதன் மட்டும்தான் தன்னை சிறிது வயதிலே இருந்து 6 ராஜாங்க கூற்றுகளையும் 17 நிலவுகளையும் அறிந்து அவன் அனைத்து வகையான புனித ஒளி வளர்ச்சிகள் மற்றும் காற்றை விட வேகமாக செயல்படும் சக்திகளையும் மற்றும் மாயாஜல வண்ணங்கள் மிகுந்த சக்திகளையும் மற்றும் கொலைக்கலைகளையும் ஊக்கத்தாலும் அவன் மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டன்டைன் என்று தனது பெயரை பிரித்து கொண்டான். ஆனால் அவனது உண்மையான பெயர் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் என்று கூறப்படுகிறது. அவனுக்கு கிடைத்த புனித ஒளி மலர்ச்சிகளாலும் தைரியமுக்கும் கொலைக்கள ஊக்கத்தாலும் சரியான பாதைகளின் மாயஜல சக்திகளை அறிந்து கொள்வதாலும் அலையொளிர் ஆத்ம வழியை அடைந்ததாலும் அவன் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் என்றும் ஒரு மனிதன் கான்ஸ்டன்டைன் என்று தனது பெயரை சொர்க்க கடவுள் பட்டம் தனக்கே தெரிந்துவிட்டது. அவனுக்கு மேரியோனா புகைப்பிடி பழக்கங்களும் மற்றும் ஒருவனின் தன்னை பிறர் எப்படி பார்க்கிறார்கள் அலையொலி ஆத்மாவை அவன் அடைந்ததால் 17,000 மக்கள் அங்கு சாதாரண மக்கள் குடிகள் வாசிகள் வாழ்ந்து வந்தாலும் அவனே அனைவரும் முன்னோக்கி பார்த்து அனைவரும் முகத்தோற்றுகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு தனது முகம் என்னவென்று தான் தெரிந்து கொண்டு தன்னை பிறர் பார்க்க மாற்கிறார்கள் என்று பல வருடங்களாக வாழ்ந்து வந்து அலையொலி ராஜாங்கத்தை அடைந்தும் தான் அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஒரு தனது சீக்கிரம் டிவி பார்வையால் அந்த கான்ஸ்டன்டைன் என்றும் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் மிகப்பெரிய மாயாஜல சக்திகளையும் அலையொலி ராஜாங்கம் என்றால் என்ன அப்படி என்று முழுவதுமாக அதற்கான காரணங்கள் என்ன மற்றும் வயிறு தீர்வு காணல்கள் மற்றும் நகைக்கூறுகள் அவையெல்லாம் தீர்வு காணல் என்று என அறிந்து கொண்டதால் அவன் சொர்க்க கடவுளாக மாறக்கூடிய கட்டணம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் மேரியோனா புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் மற்றும் பல வகையான சரியான வாழ்க்கை முன்னேற்ற காணல் தருணத்தில் மற்றும் பறக்கும் சக்திகளுக்கும் மேலான சக்திகள் என்னவென்று மாயாஜல தனது எண்ண உணர்ச்சிகளை அறிந்து கொண்டு மேரியோனா புகைப்பிடிகளை சுவையாக பிடித்து தனது வாழ்க்கையை மிகவும் புனித ஒளி மலர்ச்சிகளாகவும் நவீன வரைவியல் கடவுள்களின் கடவுளாகவும் மற்றும் நடத்தைகளாலும் நகைக்கூறுகளாலும் வயிறு தீர்வு காணல் மற்றும் மாயாஜல சக்திகள் என்றால் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டதால் அவன் தனது 23 வயதிற்கு அதாவது 25
வயதிற்கு வரும்போது அந்த ஏன்ஃபன்டானதராஜ் என்ற மனிதன் சொர்க்க கடவுள் என்று தனது பெயரை தானே தெரிந்து கொண்டு அதற்கு காரணம் தான் பிற்கும் மேரி வினா புகைப்படிகளும் தன் முன் நிற்பவர்கள் 17,000 சாதாரண மக்கள் கூடி வாசிகளும் தன்னை சிறிய வயதிலிருந்தே பார்த்ததில் அனைவரின் முகத்தோற்றம் தெரிந்து கொண்டு தன்னை இப்பொழுது கூட பார்க்கவில்லையே என்று சிறிது கலை ஏஞ்சி வெறிவினா புகைப்படிகளை ஒரு நாள் பிடித்துவிட்டு அருகில் உள்ள காட்டிற்கும் மற்றும் ஒரு பயணத்திற்கு செல்லும் போது அழிந்து கொண்டான். தனது பேர் சொர்க்க கடவுள். அதற்கு காரணம் தன் எண்ண உணர்ச்சிகள் மற்றும் தான் ஒளி மலர்ச்சிகளின் ஒரு சொர்க்க கடவுளாகிய ஒரு புனித ஒளி தோற்றத்தால் தனக்கு தெரிகின்றது என அறிந்து கொண்டு அந்த கான்ஸ்டன்டின் என்றும் ஒரு மனிதன் ஏன்ஃபன்டானதராஜ் என்ற பெயரை கான்ஸ்டன்டின் என மாற்றிக்கொண்டு சொர்க்க கடவுள் பட்டம் தரித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த 17,000 சாதாரண காட்டுவாசி குடிகளுக்கும் அவன் பேர் கான்ஸ்டன்டின் ஏன்ஃபன்டானதராஜ். ஆனால் அவனை சிறிய வயதிலிருந்தே பார்த்ததில்லை. அதற்கு காரணம் அவன் சொர்க்க கடவுள் மகுடம் சிறிய வயதிலிருந்து தரித்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களின் ஒரு எண்ண உணர்ச்சி. ஆனால் அவனை பார்க்க முடியாது. ஆனால் அனைவரையும் பார்த்துவிட அதற்கு காரணம் என்னவென்று தெரியாது. அனைவரின் அடையாளமும் அவங்க 17 அனைவரின் அடையாளமும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனின் அடையாளம் மட்டும் அவனுக்கு மட்டும் தெரியும். அவனை யாருமே பார்த்ததில்லை. அதுதான் உண்மையான ஒரு காரணம். அவன் சொர்க்க கடவுளாக மாறிவிட்டான் கான்ஸ்டன்டின். இப்படி 1400 இரத்த நிறம் கருப்பு நிறம் கொண்ட மிகப்பெரிய கொடூர சாத்தான்கள் பறந்து அந்த 37 எண்ணிற்குரிய நீலவு கிராமத்திற்கு நுழைந்தவுடன் டக்கென்று அனைத்து மக்களும் அங்கே அந்த பிரம்மாண்ட வண்ண ஒளிகள் மற்றும் மாயாஜல கோலங்கள் நிறைந்த காட்டிற்குள் அலைந்து திரிந்து மேய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரும் அனைவரும் நண்பராக மேய்ந்து கொண்டு மனிதர் இனத்திலும் மற்றும் மிருகங்களிலும் அவர்கள் பழக்க வழக்கம் இருப்பதால் பறக்கும் சிங்கங்களும் பறக்கும் ஹைனாக்களும் அவர்களின் நண்பர்களே. அவர்கள் சுற்றி கொண்டிருக்கும் தருவாய் இதுதான் அவர்கள் திடீரென்று அந்த மெர்சிடிஸ் மன்னாதி மன்னன் டியாப்லோவும் மற்றும் ஆச்சிரு டியாப்லோ கிராமத்தில் உள்ள மன்னாதி மன்னன் ஷெல்லாரும் இதை பார்த்து மிக சந்தோஷமாக தன் கீழே இறங்கினார்கள். அவர் கைகளில் மிகப்பெரிய செங்கோல் பொருந்திய ஒரு வவ்வால் சிங்கம் பொறிக்கப்பட்ட அந்த ஆச்சிரு டியாப்லோ மன்னனின் செங்கோல் வவ்வால் சிங்கம் பொறிக்கப்பட்ட முத்திரை பொறிக்கப்பட்ட பெரிய மாயாஜல கோலும் மற்றும் இந்த மெர்சிடிஸ் கிராமத்தின் மன்னாதி டியபோடோ கையில் வவ்வாலின் முழு தோற்றம் கொண்ட ஒரு பெரிய கருப்பு செங்கோலும் மிக பெரியதாக கையில் வைத்து பறந்து வந்து இறங்கினார்கள் அந்த 37 எண்ணிற்குரிய நீலநிலவு கிராமத்திற்குள். மற்றும் அவர்கள் மொத்தமாக இருவருடன் சேர்த்து இரத்த பறக்கும் சாத்தான்களும் கருப்பு நிறம் கொண்ட சாத்தான்களும் மொத்தமாக 1400 பேர் தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் வேட்டைக்காக. சிறிது மக்கள் பக்கத்தில் இருக்கும் ஏதோ ஒரு கிராமத்திற்கு 17,000 மக்களில் 2,000-3,000 மக்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஏதோ ஒரு திருவிழாக்கு சென்றிருந்தார்கள். ஏன் என்று தெரியவில்லை, ஒரு காரணத்திற்காக. மீதம் இருந்த மக்களை ஒருவராய் தங்கள் நகக்கூறுங்களாலும் மற்றும் அந்த போர் வீரர்கள் இரத்த நிறம் கொண்ட பறக்கும் சாத்தான்களும் கருப்பு நிறம் கொண்ட பறக்கும் சாத்தான்களும் ஒவ்வொரு மனிதனாகவும் வேட்டையாடி அவர்கள் இரத்தத்தை அவர்கள் கைகளால் இருந்த நெகக்காலும் அவர்களின் தொண்டையையும் மற்றும் அவர்களது தொண்டையை அறுத்து அவர்களின் இரத்தத்தை ஒரு பெரிய பேரல் போன்று கொண்டு வந்திருந்தார்கள். பெரிய பெரிய டன்களை கொண்டிருந்த அவர்கள் மிகப்பெரிய கொடூர சாத்தான்கள் பெரிய பெரிய பேரல்களும் மற்றும் பெரிய பெரிய பெட்டகங்களும் அவர் கைகளில் கொண்டு வந்தார்கள். அந்த சாத்தான்கள் கருப்பு சாத்தானும் இரத்த நிற சாத்தான்கள் மேட்சர் டியாப்லோ சாத்தான்களும் அங்கே சுற்றி மேய்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களின் தொண்டை தங்கள் நகக்கூறுகளிலும் மற்றும் தங்கள் கத்திகளையும் மற்றும் பல வகையான எந்த ஆயுதங்களும் பயன்படுத்துவதில்லை. இந்த ஆச்சரிப்பு தங்கள் நகங்களில் கத்திக்கும் மேலான கூர்மையான நகத்தால் அவர்களின் தொண்டையை ஒரு மாதிரியாக மாயாஜன வண்ணத்தில் மிகவும் அப்படியே ஒரு தொண்டையை கிழித்து அவர்களின் இரத்தத்தை பெரிய பெரிய பேரல்களை பிடித்து அவர்களை அப்படியே தங்களது நகங்களாலும் மற்றும் கூறுகளாலும் அப்படியே அவர்கள் குடலை உருவி கறிகளையும் மற்றும் பல வகையான உறுப்புகளையும் ஒரு பெட்டகத்தில் அடைத்தார்கள். தங்களது பசிக்காக கிராமத்தில் சென்று விடலாம் என்று. பசியில் இருந்த பல சாத்தான்கள் அப்படியே பல பேரின் இரத்தத்தையும் கறிகளையும் அங்கேயே ஒன்று விட்டு தனது பசிகளை தீர்ந்து விட்டன. புதியதாய் வேட்டைக்கு வந்த இந்த மனித கறிகளை உண்ணாத மன்னாதி மன்னன் டியாபலும் அந்த மெர்சிடிஸ் கிராமத்தில் உள்ள சாத்தான்களும் சுவைத்து பார்த்தார்கள். ஒரு மனிதனை அறுத்து இந்த மன்னாதி மன்னன் டியாபலோ சுவைத்து பார்த்தோம். மிகவும் பிரம்மாண்ட வன்முற்று அந்த சுவையை அனுபவித்துட்டு அவன் ரத்தத்தை உரிந்து அனுபவித்து விட்டு மிகவும் சந்தோஷம் கொண்டு அவனது குடலை உருவி ஒரு கறியை சாப்பிட்டான். மிகவும் விலை உயர்ந்ததாக அந்த சுவை தெரிந்தால் அவர்கள் பொட்டுகளும் போய் சென்று அனைவரையும் அழித்து அவர்களின் ரத்தத்தையும் கறிகளையும் சேகரித்து வைத்துங்கள், நாம் கொண்டு வந்த அனைத்திலும் என்று விரல்களையும் பெட்டகத்தையும் அவ்வளவு கொன்று அழித்து கொண்டே இருக்கார்கள்.
மொத்தமாக அவர்கள் பல வகையான 20க்கும் மேற்பட்ட பேரல்களும் பெட்டகங்களும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் நாட்டுக்காரர்களும் அவர்கள் கிராமத்துக்காரர்களும், அதாவது அந்த டியப்ளோ என்றும் ஆட்களும் பல வகையான பேரல்களை கொண்டு அவர்கள் இரத்தத்தை தங்களது ஒரு கத்திகளுக்கு மேலான கூரான நகங்களும் பறக்கும் அவர்கள் ரக்கைகளுக்கு பின்னே ஒரு கத்திக்கும் மேலான கூர்மையான நகக்கூறுகள் கொண்ட ஒரு 5, 6, 7, 8 மேற்பட்ட ஒரு வகையான ஒரு தாக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள் கொண்ட ஒரு கூர்மையான நகத்தோற்றங்களை கொண்ட ஒரு ஆயுதம் இருந்தது. அதனாலும் அனைவரும் தொண்டையாலை குச்சி மிகவும் எளிதில் அவர்களின் இரத்தத்தை தங்கள் பேரர்களில் செலுத்தினார்கள் மற்றும் நிரப்பித்தார்கள். இதனை சிறிது நேரத்தில் அந்த சொர்க்க கடவுளாகிய கான்ஸ்டன்டினுக்கு தெரிய வந்துவிட்டது. அவன் மேரியோனா இலைகளை பக்கத்தில் பிடித்து கொண்டிருந்தான். இப்படி தாக்குதல் சத்தம் வர அனைவரும் தாக்கிய கற்களையும் இரத்தங்களையும் இந்த குடூர சாத்தங்கள் உறிஞ்சியும் சேகரித்தும் ஒரு பெரிய கூச்சலும் ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டு காப்பாற்றுங்கள் மற்றும் என்று மிகப்பெரிய கோர சத்தமாக இறைச்சலாக பல கிலோமீட்டருக்கு ஒலித்து கொண்டிருந்தது. இதனை கான்ஸ்டான்டின் என்னும் சொர்க்க கடவுள் தனது மேரியோனா புகைப்பிடித்தாலும் மற்றும் காதுகளின் அனைத்து சக்திகளையும் தூண்டுதல் கேட்டுவிட்டு திடீரென்று விரைந்து வந்தான். ஆனால் அவர்கள் பறக்கும் சக்திகள் எல்லாம் கிடையாது. ஆனால் அவன் தான் சொர்க்க கடவுள் என்று அவனுக்கே தெரியும். அவன் பேர் எயின் டோனந்தராஜ். அவனை கான்ஸ்டான்டின் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டான். சிறிது காரணத்திற்காக சொர்க்க கடவுள் பட்டணம் தரித்து விரைந்து அந்த டோனந்தராஜ் என்னும் கான்ஸ்டன்டின் சொர்க்க கடவுள் மனிதன் விரைந்து தனது கிராமத்திற்கு 37 எண்ணிற்குரிய நீலநிலவு கிராமத்திற்கு விரைந்து வந்தான். ஆக மொத்தம் 13,000 14,000 மக்களை சாதாரண மக்கள் கூடியில் கொன்று பேரலாக அவர்களின் இரத்தத்தையும் பெட்டகத்தில் கரிகளையும் அடைத்து அந்த கொடூர மொத்தமாக 1400 ரத்தம் கருப்பு இருந்த சாத்தான்களும் மற்றும் அவர்கள் மன்னாதி மன்னன்களும் அந்த மன்னாதி மன்னன்கள் தங்கள் கைகளில் இருந்த ஒரு மாயாஜல் இருந்த கூழ்கள் அப்படியே ஒரு தாக்குதலை நடத்தினால் அப்படியே பீஸாக அனைவரும் வெடித்து சிதி அந்த இரத்தங்களும் அப்படியாக மாயாஜல வண்ணத்தில் இப்படி ஒரு செய்கையை செய்தான். அனைத்துமே அந்த பேரலுக்குள்ளும் அந்த பெட்டகத்திலும் கரிகள் தனித்தனியாக முந்தி விழுந்தது. அந்த டியாப்ளோவும் மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த மாயாஜல வித்தைகளை. இப்படி 14,000 15,000க்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட சொர்க்க கடவுள் என்ற மெயின் கான்ஸ்டன்டின் விரைந்து வந்தான். ஏதோ சத்தம் என்பது பயந்து ஓடாமல் வந்து பார்த்ததும் இந்த கொடூர அவர்களை பார்த்து சிறிது அஞ்சி விட்டான். கொடூர தோற்றத்தை கொண்ட டியாப்ளோவும் மற்றும் அந்த ஸ்டெல்லாரும் மற்றும் அந்த 1400 கருப்பு மற்றும் இரத்த நிறம் கொண்ட இரத்தத்தை உறிந்து ஒன்று சாத்தான் மிக கொடூரமாக காட்சி கொண்டதால் அவன் மிகவும் அஞ்சி சிறிது நடுங்கிவிட்டான், தன்னையும் கொன்று விடுவார்கள் என்று. அதனால் என்ன பண்ணான், தனது ஏற்கனவே அவன் மேரியோனா புகைகளை பிடித்து போனதுனால் அவர்கள் பார்த்து அஞ்சியதால் சிறிது இன்னும் கொஞ்சம் மேரியோனாகளை புகைப்பிடித்து வந்து நம் யாரென்று தெரிவிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அருகில் சென்று சிறிது மேரியோனா இலைகளை கசக்கி ஒரு சிறிய அதில் எழுந்திருந்தது ஸ்டாஷ் ப்ரோ என்று ஆங்கிலத்தில் எழுந்திருந்தது. அவன் அதை சுற்றி பற்ற வைத்து 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்கு அது முழுதுமாக தனது வயிற்றுக்குள்ளும் தனது நாக்குப்படம்படி சுவையாக இழுத்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு ஒளி வெளிச்சம் உண்டாயிடுது. 37,000 மற்றும் 69,000 மற்றும் 79,000 89,000 அது போன்று கணக்கு இல்லாமல் ஒரு எண்ணம் உணர்ச்சி, புனித ஒளி மலர்ச்சிகளின் சக்தியும் மற்றும் மாயஜலங்களின் சக்தியும் மற்றும் கொடூர தைரிய ராஜாவின் சக்தியும் அவனுக்கு கிடைத்தது. கான்ஸ்டன்டின் நோபல்ஸ் காடின் சக்தியும் கிடைத்தது. அவன் திடீரென்று தனது பெயரை எண்ணம் உணர்ச்சிகளால் தைரிய ராஜா என்று தெரிந்து கொண்டான். முழுவதுமாக தைரிய ராஜா என்று தனது பெயரை தமிழில் மாற்றிக்கொண்டு மற்றும் ஆங்கிலத்தில் கான்ஸ்டன்டினோபிள்ஸ் காட் என்று முழுமையாக அவன் அந்த ஒரு மேரி உணப்பகை உணர்ந்தான். தான் தைரிய ராஜா கான்ஸ்டன்டினோபிள்ஸ் காட் என்று அந்த இன்ஃபன்டியான சொர்க்க மனிதன் முழுவதுமாக உணர்ந்து விட்டான். என்றால் அவன் பிடித்த அந்த மேரி உணவு இலையிலே ஒரு சொர்க்கமும் நரகம் மற்றும் பல வரையறைகளை தகர்க்கவும் மற்றும் உருவாக்கவும் கூடிய ஒரு எண்ணம் உணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு நுகர்த்தல் பஃப் என்று கூறும் ஆங்கிலத்தில் அவன் முழுவதுமாக இழுத்ததால் 69,000 79,000 86 சக்திகள் பெற்று தைரிய ராஜாவுக்கு முழு தோற்றம் கொண்டு 37 நிலவுகள் என்றால் என்ன, அதை செய்தால் என்னவாகுவார்கள் என்று அறிந்து கொண்டு மிகவும் பறக்கும் சக்திகள் எதுவும் இல்லாமல் மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த தனது உடைகளை மாற்றிக்கொண்டு அவனிடம் ஏற்கனவே இருந்தது தனது உடை. சிறிய வயதிலேயே தைரிய ராஜா என்று குறிக்கப்பட்ட உடை கான்ஸ்டன்டினோபிள்ஸ் காட் என்று எழுதி கொண்டு இருக்கும் 199 நம்பர்ஸ் லைட் கிரீன் 3 கிராஸ்போர்ட்
திணறி மேரி என்ற உடையையும் மற்றும் தனது ஒரு பேண்ட்டையும் போட்டுக்கொண்டு மிகவும் கோடிக்கணக்கான ஒரு அடக்கமுடைய புனித ஒளி மலர்ச்சிகளின் சக்தியும் மற்றும் 37 எண்ணிற்குரிய நீல நிலவின் ஒரே அடிக்கான மரணம் என்ன தகர்க்கக்கூடிய சக்திகள் என்ன என்று அவனுக்கு தெரியும். திடீரென்று வந்தான். கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு 2 கையில் ஒரு கோலினை வைத்து கொண்டு வந்தான். வந்து என்ன பண்ணான் என்றால், அவனுக்கு தெரியும் அந்த சாத்தான்களை அழிக்கக்கூடிய சக்திகள் என்னவென்று. அவனுக்கு தைரியராஜா என்றால் என்னவென்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் என்ன உணர்ச்சிகளால் உணர்ந்தான். அவ்வூரில் டோலாக்கு என்று கூறும் மிருதங்கம் என்று கூறும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் இருந்தது. அதை 37 எண்ணிற்கும் மேலாக மற்றும் 69 என்று முடிய மற்றும் 79 எண்ணிற்குரிய வாசித்தால் தன் முன் வாழத் தகுதியில்லாத அனைத்துமே தகர்ந்து பஸ்பமாகி துண்டு துண்டாக செதறி ஒரு எலும் துண்டாக கூட காட்சி தர முடியாமல் ஒரு வலிவை இழந்து இறந்து போகும் என்று ஒரு அறிகுறிகள் அவன் மேரி புகைப்பிடில் மிகவும் ஒளிர்ந்து கொண்டே வந்தான். அறிந்து கொண்டான் அந்த சாத்தான்களை அழிக்கக்கூடிய ஒரே வழி 37 என்று குறிய 69, 79 மற்றும் 81 பல நிலவுக்கான ஒரு மிருதங்கத்தின் ஒரு கொலைகளை செயல்பாடுகளில் தன் காற்றிற்கும் மேலாக காட்சிகளையும் கிழித்து பஞ்சபூதங்களையும் அடிமையாக மாற்றி அவைகளை முட்டியிட செய்யும் அதற்கும் மேலாக கீழ்க்கக்கூடிய ஒரு வேகத்தில் வாசித்தால் இந்த மன்னாதி மன்னன் டியாப்லோவையும் மற்றும் அவனது மன்னன் ஸ்டெல்லாரையும் அழித்து விடலாம் என்று தனது மேரியுன புகைப்பிலும் தனது சொர்க்க கடவுளின் புனித ஒளி மலர்ச்சி எண்ணங்களினால் மட்டுமே அது அறிந்து கொண்டு அந்த இரண்டு குச்சிகளில் ஒரு குச்சியை போற்றுவிட்டு ஒரு மூங்கில் பழைய ஒரு பேம்பு என்று கூடும் மூங்கில் குச்சி ஒன்று அந்த ஊரில் வளர்ந்து கொண்டிருந்தது. அதனை டக்கென்று கத்தியாலும் குடுவாலும் வெட்டி கொண்டு அந்த மிருதங்கம் என்றும் டோலாக்கு தனது கையில் மிகவும் ஒளி வீச்சுகள் தனது சட்டையை போட்டுக்கொண்டு தைரியராஜா கான்ஸ்டாண்டினோபிள்ஸ் கான் என்ற மிகப்பெரிய கோடிக்கணக்கான எண்ணிலடங்கா ஒரு தைரியம் சக்தியில் கொண்ட வலுவையும் கொண்டு அவன் வந்தான். வந்து திடீரென்று அவனை பார்த்து ஒரு இடத்தில் அந்த தாக்கி கொண்டிருந்த சாத்தான்கள் 15,000க்கும் மேற்பட்ட இந்த சம்பத்துக்குள் அனைவரும் இறந்து விட்டதற்கு அவனால் இதுவும் பண்ண முடியவில்லை, தடுத்தும் நிறுத்த முடியவில்லை. இப்படி திடீரென்று வந்து அங்கு ஒரு மேடை போல இருந்தது நடுவில். அங்கே அந்த மிருதங்கத்தை வைத்து அந்த சாத்தான்கள் அவனை பார்த்து விட்டது. அவனை தாக்க வந்தது 300-400 கருப்பு சத்தங்களும் இரத்த நிற சத்தங்களும் மற்றும் அந்த மன்னாதி மன்னனும் அவனுக்கு புனித ஒளி மலர்ச்சி வீழ்ச்சிகளை காந்து அஞ்சி அவனை உடனடியாக அழிக்க வேண்டும், இல்லையென்றால் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து ஆகிவிடும் அந்த ஒளி மலர்ச்சிகளால் என்று அவனை தாக்க ஆரம்பித்து விட்டான். கருப்பு நிறம் கொண்ட சாத்தானும் சிறிது அஞ்சு நினைங்க அவனது புனித தைரிய ராஜா கோலத்தில் அவனை கண்டதும் அஞ்சி ஓட பார்த்தான். திடீரென்று தைரியராஜா என்றும் கான்ஸ்டன்டின் சொர்க்க கடவுள் ஏன் புட்டானந்தராஜ் அந்த மிருதங்கத்தை வைத்து 37 எண்ணிற்குரிய எப்படி கொலைகளிகளின் எப்படி அதை பயன்படுத்தி 37 எண்ணிற்குரிய ஒன்றை எப்படி கொலைகளின் காட்சிக்கும் மேலான 69,000 எண்ணிற்குரிய ஒரு சக்திகளையும் 79,000 எண்ணிற்குரிய ஒரு சக்திகளையும் மற்றும் 89,000 அதற்கு போல் அறிந்து கொண்டு ஒரு கொலைக்கழிகளில் அந்த மிருகத்தை காட்சியும் கிழித்து பஞ்சபூதங்களையும் அடைத்து ஒரு 21 நொடிகளில் அவன் என்ன பண்ணான் என்ற காட்சிக்கும் மேலாக தனது தைரியராஜா என்ற வேகத்தில் வாசித்தான். ஒரு மாதிரி மிகவும் ஒரு சத்தங்கள் நிறைந்த மிகவும் கொடூர ஒரு வீர வலிமை வாய்ந்த காட்சியினையும் மற்றும் மலைகளையும் பஞ்சபூதங்களையும் உடனே ஒரு சொர்க்க கடவுளில் சினத்தாலும் மற்றும் தன் சரியான நாவின் உணர்ச்சியாலும் மேரிமோன புகைப்பிடி பழக்கத்தாலும் வாசித்தான். அனைத்தும் கீழ்க்கும் அளவிற்கு மலையினும் உயர்ந்த ஒரு சொர்க்க கடவுளின் தைரியராஜாவின் 37 எண்ணிற்குரிய மற்றும் 37 எண்ணை தகர்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டாண்டினோபிள்ஸ் தைரியராஜா ஒரு மிருதங்க சத்தத்தினை அவன் வாசித்தான். மிகவும் காற்றிற்கு மேல் அனைத்தும் கிழிந்து ஒவ்வொரு சாத்தான்களும் அப்படியே அது அழிந்து போனால் அதிலிருந்து ஒரு ஒளியில் வந்தது. மற்றும் ஒரு மனிதனை எப்படி காது கேட்காது அந்த சாத்தான்களுக்கு அதை மட்டும்தான் காதுகளால் கேட்க முடியாது. தைரியராஜா வாசிக்கும் ஒரு மிருதங்கத்தையும் டோலாக்கின் செயல்பாடுகளையும் மட்டும்தான் அந்த சாத்தான்களாலும் அந்த மன்னாதி மன்னனும் காதில் கேட்க முடியாது. மற்றும் அனைத்தின் காதல் உணர்ந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் காது கேட்காமல் தைரியராஜா அந்த 37 எண்ணிற்கும் மேலான 69,000 89,000
கோடிக்கணக்கான சக்திகளை கொண்டது. டோலாக்கின் மிருதங்கத்தின் சத்தத்தால் காது கேட்காததால் அது அப்படியே ஒரு ஒளிகளுக்கும் சக்திகளுக்கும் மேலான அனைத்து சாத்தான்களையும் கிழித்து துண்டு துண்டாக கிழித்து பஸ்பமாக்கி சிறிய சிறிய எலும் துண்டுகளாகவும் புற்களாகவும் மாற்றி 17 நொடிகளில் 1400 சாத்தான் வீரர்களும் அப்படியே புல்லாகவும் எலும்பு துண்டாகவும் பழங்களாகவும் மற்றும் பலவிதமான மரச்செடி கொடிகளும் ஆசிக்கேற்றவர் மாறிவிட்டார்கள். அதற்கு சத்தம் தைரியராஜன் 37 எண்ணெய் அழிக்கக்கூடிய ஒரு மிருதங்கத்தின் சத்தம். பிறகு அந்த மன்னாதிமோனும் டியாப்லாவும் மற்றும் ஸ்டெல்லாரும் அவனை தாக்கினார்கள். அவன் 37 எண்ணீர் கூறிய சத்தத்தை மிருதங்கத்தின் செயல்பாடையும் மற்றும் 5ஆம் நம்பர் என்று கூறிய செயல்பாடுகளையும் மற்றும் 7ஆம் நம்பர் மற்றும் 17 நிலவுகளின் கூற்றுகளான எண்ணீர் கூறிய 37 எண்ணீர் கூறிய மற்றும் 17 வகையான சத்தங்களை ஒரு மாதிரி அந்த மிருகத்தை அடித்து கிழித்தான். இரண்டாக பிளந்து விட்டது. அந்த மிருதங்கமே தைரியராஜா என்ற மின்ஃபட்டல் புலந்து டம் என்று ஒரு சத்தம் வந்தது. அந்த 2 கொடூர சாத்தான்கள் நம்மை கிழிந்து துடித்து மற்றும் அடித்து செதறி டம் என்று அடித்தது. அந்த மிருதங்கமே இரண்டாக பிளந்து விட்டது. தைரியராஜா மெரியுனா இசையால் அவர்கள் அழிக்க வேண்டும் என்ற மூக்கத்தால் அந்த டம் என்று அடித்து 2 சாத்தான்களும் டம் என்று தரையில் அடித்து பீஸ் பீஸாக சிதறி ஒரு சிறிய ஒரு வண்ணத்து பூச்சி மற்றும் அந்த டியாப்லோ என்ற வண்ணத்து பூச்சியாகவும் மற்றும் அந்த ஸ்டெல்லா என்ற சிறிய மின்மினி பூச்சியாகவும் பறந்து சென்றார்கள். கடைசி இந்த மிருதங்கமும் உடைந்து தைரியராஜா பின்னே தனது தோற்றத்தை அறிந்து கொண்டு தைரியராஜா மிகவும் சந்தோஷமாக மீதும் இந்த 2000 மக்களுடன் தனது வாழ்க்கையை வாழ்ந்து மெரியுனா பிடிகளால் அவர் தனது பெயர் முழுவதுமாக கான்ஸ்டன்டினோபிள் ஸ்காட் தைரியராஜா என்று தனது பெயரில் தெரிந்து கொண்ட அவர் தனது இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் எனது பெயரை தெரிந்து கொண்டு கான்ஸ்டன்டின் என்னும் சாதாரண ஒரு வேடத்தில் மற்றும் சொர்க்க கடவுளை அவர்தன் என்றால் அவருக்கு மட்டும்தான் மெரியுனா புகைப்பிடி பழக்கத்தையும் கண்களின் கூர்மையும் எதை பார்த்தால் தம் சொர்க்க கடவுள் என்று தன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்ற புத்தி கூறுகளை வைத்துக்கொண்டு போலியாக வாழ்ந்து கொண்ட பல வகையான மிருகங்களையும் அழிக்கும் குணங்களையும் கொண்டவர் அவர். யாரையும் துன்புறுத்தாமல் தனது சொர்க்க கடவுளின் வாழ்க்கையில் வாழ்ந்து மிகவும் சிறப்பாக வாழ்ந்தார் தைரியராஜா இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் என்று கூறும் கான்ஸ்டன்டின். பிறகு தனது மெரியுனா புகைகளை பிடித்து கொண்டு தனது கான்ஸ்டன்டினோபிள் தைரியராஜை தனது வீட்டிற்குள் பத்திரமாக பெற்றிற்குள் அடைத்துவிட்டு சாதாரண உடையில் அணிந்து வந்து அந்த 37 எண்ணிற்குள் நீலநவு கிராமத்திற்குள் அந்த மிருதகம் உடனே நினைத்து மிகவும் சிரிப்புற்று தனக்கு இருக்கும் சக்திகளை எண்ணிக்கொண்டு வியந்து போனார். நான் ஒரு சொர்க்க கடவுள் எழுத்தாளர் 6 ராஜாங்கம் மற்றும் 17 நிறுவுகளை பஸ்ப தகர் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் எவ்ரி ஆப்ஸ் கண்ட்ரோல் காட் இன் மை நேம்டு காட்ஸ் காட் கேவிச்சஸ். நான் இதை என் புனித தலை வயிறு 6 ராஜாங்கம் மற்றும் 17 நிலவுகளின் தனது தலை கோல் வயிறு மற்றும் பல வகையான ரெப்ரோடிக் மெடிசிக்ஸ்டன் ஆத்மா வழி பயணத்திற்காகவும் மற்றும் முன்னேற்ற வகைக்காக எழுதியுள்ளேன் மற்றும் 6 ராஜாங்கம் 17 நிலவுகளின் பஸ்ப தகருக்காகவும் இதை எழுதியுள்ளேன். இப்படிக்கு சொர்க்க கடவுள் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் தனது வாழ்க்கையை முன்னர் ரெப்ரோடிக் மெடிவ் ஃபங்க்ஷன் அக்ரெஸ்டிங் ப்ரோக்ரஸிங் மோட்டிவேட்டட் ஆஃப் மைசெல்ஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைசெல்ஃப் வாட் இஸ் த ஃபேஸ் ஹோல் பாடி பார்ட்ஸ் நெயில் ஃபங்க்ஷன் அதையெல்லாம் சிறப்பாக வளர்த்து கொள்ளும் மற்றும் 6 ராஜாங்கம் மற்றும் 17 நிலவுகளை பஸ்ப தகர் என்றால் என்ன என்ற கண்ட்ரோல் காட் கோட்ஸ் காட் கேவிச்சஸ் என்ற முகத்திற்காகவும் எழுதியுள்ளேன். இப்படிக்கு சொர்க்க கடவுள் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ். இதை எழுதியவர் இந்த படத்தை எழுதியவர் தைரியராஜா கான்ஸ்டன்டினோபிள் ஸ்காட் 199 நம்பர் கிராஸ் தேனறிவு வெரிஃபிகேஷன். இப்படிக்கு ஹைடெக் ரூட்ஸ் மூவி கிளிப்ஸ் கலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ். தேங்க்யூ. இது சொர்க்க கடவுள் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ். இந்த தைரியராஜா படத்தில் மொத்தமாக என்ன இருக்கின்றதால் அந்த 37 எண்ணிற்குரிய நீலநிலவு என்ற காற்றில் தாக்க வந்த 1400 ஆச்சிரு டியாப்லோ இரத்த நிறம் கொண்ட மிக கொடூர பறக்கும் குணத்தை கொண்ட சாத்தானும் மற்றும் 1400 எண்ணிக்கை கொண்ட மெர்சிடிஸ் கருப்பு நிறம் கொண்ட சாத்தனும் வந்திருந்தார்கள். அவர்கள் மன்னாதி மன்னன் டியாப்லோவும் மற்றும் ஸ்டெல்லாரும். இவர்கள் இந்த 1400 போர்ப்படை வீரர்களும் மற்றும் 2 மன்னாதி மன்னன்களும் 2800 பேரை தைரியராஜா தனது ஊரில் உள்ள 17,000க்கும் மேற்பட்ட மக்களில் 15,000 மக்களை கொன்று சாகடிக்க தனது மெரியுனா புகைப்பிடிகளும் சொர்க்க கடவுள் பட்டத்தாலும்
அதை அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று தனது எண்ண உணர்ச்சிகளில் அறிந்து ஒரு மிருதங்கத்தை எடுத்து 37 என்று கூறிய 69 மற்றும் பல வகையான நிலவுகளின் மேலான ஒரு சத்தங்களால் தான் அதை தகர்த்து அழிக்க முடியும் என்று அந்த டோலக்கை அடித்து கிழக்கும் முன் அந்த 37 என்று கூறிய சாகடிக்கக்கூடிய காது கேட்காத அந்த 1400 2800 மெர்சிடிஸ் மற்றும் ஆக்சிட் டேபிள் 2800 சாத்தான்களை அழித்தார். உடனடியாக 21.2 நொடிகளில் தனது மிருதங்க சக்தியில் அதற்கு எதையுமேனும் காதிக்கும். ஆனால் உண்மையான தைரியராஜா தனது பட்டத்தை தரித்து சிறக அதை வாசித்து அதை தகர்த்தால் அந்த டோலக்கை அது சிதறி இழந்துவிடும். அதனால் தான் அனைத்தையும் அழித்துவிட்டு அந்த டோலக்கை பிறகு அதிவேக காற்றிற்கும் மேலான மின்னலும் மற்றும் சூரியன் பகல் அனைத்து பஞ்சபூதிலும் உடனடியாக தகர்க்கும் சக்திகளுமான அடித்து உடைத்து கிழித்தவுடனே அந்த 2 மன்னாதி மன்னர்களும் மன்னத்து புச்சகம் மின்மினி புச்சகம் இது உண்மையான சம்பவங்க கருதப்படுகின்றன. ஏன்னா தைரியராஜா உண்மையிலும் சாத்தான்களை அழிக்கக்கூடிய யுக்திகளே அந்த மிருதங்கத்தை எப்படி வாசித்தால் சாத்தான்கள் சாவார்கள் என்று அதில் தெரிந்து சந்தோஷமாக அவர்களை அழித்து விட்டு தனது சொர்க்கக்காடல் பட்டம் தரித்து தனது உடையை அழித்துவிட்டு இந்த 2800 என்று எண்ணி இந்த தைரியராஜா படத்தில் சிறிது ஊக்கத்தால் மறந்துவிட்டேன். 2800 போர் வீரர்கள் மொத்தமாக தகர்த்த தைரியராஜா தான் 1400 ஆக்சிட் டியாப்லோ 1400 மெர்சிடிஸ் போர் வீரர்களை தகர்த்து 2 மன்னாதிமன்ற தகர்த்து சொர்க்கக்கடவுள் கான்ஸ்டன்டினோபிள் தைரியராஜா கான்ஸ்டபிள்ஸ் 190 நம்பர்ஸ் தென்னருவி மெரிஃபிகேஷன் அவர் ஏன் கான்ஸ்டன்டினோபிள்ஸ் காட் என்று கூறுவார். தனது மெரியுணர்வுகளில் மீதம் இருந்த 1000 மக்களோடு தனது வாழ்க்கையை சொர்க்கக்கடவுளாக சீக்கிரட்டு திரும்ப வாழ்க்கையில் பக்கமாக போய் வாழமத்தி விட்டார் தனது ராஜாங்க வீட்டிற்குள். தேங்க்யூ. சொர்க்கக்கடவுள் ஆயம்பராஜ். ஆனால் அவர் மட்டும்தான் 6 ராஜ்யம் 17 நிலவுகளில் தகர்க்கக்கூடிய காட்ஸ் காட் கேவேஜஸ் கண்ட்ரோல் கோட் ஆஃப் எவ்ரிதிங் பஸ்ப தகர்களை செய்து விட்டார். அதனால்தான் இன்ஸ்டாகிராம் கண்ட்ரோல் காட்ஸ் காட் கேவேஜஸ். தேங்க்யூ.